தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, அரிய புதிய செய்தியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு வண்ண மாற்றம், என்ன மாற்றம் இல்லை. அதாவது தமிழ் தேசிய எண்ணம் இப்பொழுதல்ல எப்பொழுதும் என் உடலிலிருந்து உயிர் பிரிகிற வரை ஒருபோதும் மாறாது. கொடியின் வண்ணம் மாறுகிறது, வேறு வழி இல்லை. எனக்கு எளிய தமிழனாக, ஒரு வேளாண்குடி கூலி தொழிலாளியாக, கட்டட தொழிலாளியாக பணியாற்றுகிற என்னுடைய இளமை காலத்திலே 17 அகவையிலே அரசியலில் பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த நான் 23 அகவையிலே நேரடியாக அரசியல் களத்திலே இறங்கக்கூடிய சூழல் இலங்கையிலே 1983ஆம் ஆண்டு சூலை கலவரம், இனப்படுகொலை. 1983ஆம் ஆண்டு சூலை 23 அன்று வெளிக்கடை சிறையிலே விடுதலை போராளிகளான குட்டிமணி ஜெகன், தங்கத்துறை போன்றவர்கள் சிங்கள இனவரி காடையர்களால், கைதிகளால், காவல்துறையினரால் அடித்து உதைத்து சிறை சித்திரவதைக்கு உட்படுத்தி அவர்கள் வெளிகளை கூட பிடுங்கி எறிந்த அந்த கொடும் கொலை நிகழ்வுகள் தான் என்னை போன்ற பாட்டாளி இளைஞர்களை அரசியல் களத்திற்கு, குறிப்பாக தமிழின விடுதலை என்கின்ற இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த அரசியல் சூழ்நிலை ஏற்பட்டது. அன்றைக்கு இறங்கினோம். இன்றைய வரைக்கும் வாழ்க்கையில் எத்தனையோ ஏற்றங்கள் இறக்கங்கள், பல்வேறு அமைப்புகளோடு இணைந்தும் களப்பணியாற்றியிருக்கிறோம், தோழமையோடும் களப்பணியாற்றியிருக்கிறோம். குறிப்பாக 85ஆம் ஆண்டு முதல் தமிழீழ தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனாருடைய நேரடி தொடர்பு. இன்னைக்கு பல பேர் படங்களை போட்டுக் கொண்டு இருக்கலாம். அன்றைக்கு படமே எடுக்க முடியாத காலகட்டத்திலே அவருடைய உள்ளத்திலே இடம் பிடித்தவர்களில் நானும் ஒருவன். அதற்கு சான்று இன்றைக்கு வாழும் தமிழ் தேசிய தலைவராக, தந்தையாக இருக்கக்கூடிய ஐயா பழ நெடுமாறனே. தேவையானால் ஐயப்பாடு இருக்குமேனால் 1990ஆம் ஆண்டு மாத்தையா சுட்டு பிரபாகரன் பலி என்று செய்தியில் வந்த அந்த காலத்திலே 20 நாட்கள் தலைவருடைய அவசர அழைப்பை ஏற்று ஈழம் சென்று அவரோடு தங்கி இருந்து இருக்கிற ஐயா பழ நெடுமாறன் ஒரு நாள் நள்ளிரவு 2 மணிக்கு நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு தலைவருடைய அந்த பாசறைக்கு ஓய்வுக்காக செல்கிற பொழுது உணவையும் முடித்துவிட்டு அந்த நள்ளிரவு காலத்திலே 1 மணி நேரம் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனார் என்னை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார் என்று தலைவர் நெடுமாறன் சொன்னது. அவர் உயிரோடு இருக்கிறார், யார் வேண்டுமானாலும் போய் கேட்டுக்கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். அவர் இல்லாத காலத்திலே சொன்னால் வியனரசு கதை விடுகிறார் என்று ஒற்றை சொல்லில் முடித்து விடுவார்கள். 85லிருந்து 87 இந்திய அமைதிப்படை ஈழத்திலே அமளிப்படையாக மாறி புலிகளோடு போர் புரிகிற அந்த காலகட்டத்தில் இந்திய அமைதிப்படையை திரும்ப பெற வேண்டும், மீளப் பெற வேண்டும் என்கின்ற அந்த முழக்கத்தின் அடிப்படையிலே தமிழ்நாடு விடுதலைப்படை, குறிப்பாக நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவன் பெருஞ்சித்திரனார் அவர்களின் தவ புதல்வர் பொழிலன் மேற்கொண்ட சில அரசியல் நடவடிக்கைகளால் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பிரிவு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் வடிவேல் ராவணன் முதல் ஆள், 24வது ஆளாக இந்த எளியவன் கைது செய்யப்பட்டு சிறை சித்திரவதைகளுக்குள்ளாகி கொட்டும் நிலைகளை சந்தித்து, அதன் பிறகு தமிழ் தேசிய உணர்வாளர்கள் இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை சிறை சித்திரவதை எதிர்த்து நிற்க வேண்டும், தமிழ் தேசியத்தை தூக்கி சுமக்க வேண்டும், மக்களிடையே பரப்ப வேண்டும், தமிழ் தேசிய உணர்வை பெருக்க வேண்டும், அதன் ஊடாக மொழி இனம் நிலம் விடுதலை, தமிழீழ விடுதலை என்ற இலக்கை நோக்கி மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்ற நோக்கிலே ஒரு புகழ்பெற்ற குமரி முதல் இமயம் வரை அறிமுகமான ஒரு அரசியலாளர், அதிலேயே துணிச்சல் மிக்கவர், ஈக குணம் கொண்டவர், வீரத்தை நெஞ்சில் ஏற்றிக்கொண்ட ஒரு துணிச்சல் மிக்க ஒரு மாமனிதராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் பச்சை தமிழர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் மாவீரன் என்று சொல்லப்பட்ட ஐயா பழ நெடுமாறன் தலைமை ஏற்று தமிழர் தேசிய இயக்கத்தை கட்டமைத்தோம். 30க்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்புகள் குமரி முதல் சென்னை வரை. நான் தஞ்சையில் 1988ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் பக்கல் திருச்சியிலே கூடி தமிழர் தேசிய இயக்கத்தை கட்டமைத்தோம். இடையிலே சொல்லின் செல்வர் ஈ.வே.கி. சம்பத் தொடங்கிய தமிழ் தேசிய கட்சி பேராய கட்சியோடு, காங்கிரஸ் கட்சியோடு
கரைந்து விட்ட பிறகு தமிழ் தேசியம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு அரசியல் சூழ்நிலையில் சிலம்பு செல்வர் மாப்போசி, தமிழர் தந்தை சிபாதித்தனார், முத்தமிழ் காவலர் கே.பி. விஸ்வநாதன், இப்படி நிறைய பேரை சொல்லலாம். முடிந்து போன நிலையில் 88 தமிழீழ விடுதலை போராட்டத்தை நடுவமாக கொண்டு, அடிப்படையாக கொண்டு தமிழர் தேசிய இயக்கம் தமிழ் தேசிய இயக்கமாக, தமிழர்களின் தேசிய அமைப்பாக கொண்டு அதிலே பயணித்தோம். 24 ஆண்டுகள். 1983 ஈழம் நோக்கிய நெடுமாறன் அவர்களின் தியாக பயணம் தொடங்கி 2005ஆம் ஆண்டு வரை எத்தனை ஆண்டுகள் என்று நீங்களே கணக்கிட்டுக் கொண்டுங்கள். ஒரே இயக்கத்தில் தான், தமிழர் தேசிய இயக்கத்தில் தான் பயணித்திருக்கிறோம். தமிழ் தேசிய இயக்கத்திலே தான் களமாடி இருக்கிறோம். தொடக்கத்தில் பகுத்தறிவாளர் கழகம், இறுதி காலகட்டத்தில் ஈழம் சென்று மேதகு தலைவர் அவர்களோடு நெருக்கமாக இருந்து அங்கே உள்ள போராளிகளுக்கு, நம்முடைய மதிப்பிற்குரிய அந்நியார் மதிவேதனை உட்பட தமிழ் பாடம் எடுத்து 2023ஆம் ஆண்டு மறைந்து போன எங்கள் தென் மாவட்டங்களை சார்ந்த, குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த கடையம் ஊரை சார்ந்த பேராசிரியர் ஐயா அறிவரசன் வழியிலே பச்சை தமிழர், தூய தமிழர் அவர் பகுத்தறிவு பாதையிலே பயணித்து தமிழ் தேசிய களத்திற்கு வந்து பாவலரர் ஐயா பெருஞ்சித்திரனாரோடு 3 ஆண்டுகள் சென்னையிலே தமிழ் தொண்டு புரிந்து உலகத் தமிழின முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றி, பிறகு அடக்குமுறை ஒடுக்குமுறை சிறை சித்தர்கள் பிறகு தமிழர் தேசிய இயக்கம் 2005ஆம் ஆண்டு வரை ஏறக்குறைய 22 ஆண்டுகள் ஐயா பல நெடுமாறனோடு தமிழ் தேசியத்தில் பயணித்திருக்கிறோம். அதன் பிறகு எத்தனையோ அமைப்புகள் எதிர்பார்த்தும் கூட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணாச்சி வைகோ அவர்கள் நேரடியாக பேசியும் கூட எந்த திராவிட அமைப்பிலையும் நாம் சேரவில்லை. மாறாக அன்றைக்கு 2004 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்த, அதே போல மக்களுடைய சிக்கல்களுக்கு இவர் ஒருவரே தேர்வு, இவரிடம் முறையிட்டால் தான் நம்முடைய சிக்கல்கள் தீர்க்கப்படும் என்ற அனைத்து மக்களின் நம்பிக்கை விண்மீனாக திகழ்ந்த, நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன், தமிழ்நாட்டின் அனைத்து சாலைகளும் தைலாபுரம் நோக்கி என்கின்ற அடிப்படையிலே நம்முடைய தமிழ் இன போராளி மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையேற்று பாட்டாளி மக்கள் கட்சியிலே பயணித்தேன். 2007 2014 வரை. இன்றைக்கு இவ்வளவு பெரிய சிக்கல், தந்தைக்கும் மகனுக்கும் பிளவு, கட்சி தமிழின போராளி நிறுவனர் ஐயா ராமதாஸ் பக்கமா, அல்லதால் அவர் பெற்று எடுத்து வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி, அவரே சொன்னதை போல 35 அகவையிலே அதிகாரம் வாய்ந்த, அதாவது கேபினட் என்று சொல்வார்களே, அந்த அமைச்சர் ஒன்றிய அரசிலே கோலோச்சக்கூடிய அளவுக்கு உயர்த்திவிட்ட, இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கக்கூடிய அவரும் மதிப்புக்குரிய ஒரு தூய தமிழர் தான் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நிறுவனர் ஐயாவுக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள சிக்கல், இது முதல் கலப்பலி ஆனவன் நான் தான். 2009 நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி 2011ஆம் ஆண்டு திமுக கூட்டணிக்கு மாறுகிற நிலையில் அது வேண்டாம் என்று தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களிடம் மென்மையாக எடுத்துரைத்து, நான் எடுத்துரைத்த கருத்தை ஐயா ஆய்வு செய்து அன்புமணிக்கு கடத்திய போது ஐயாவை சந்திக்க முடியாத முதல் தடையே நம்முடைய ஐயா அன்புமணி ராமதாஸால் கட்சிக்குள் எனக்கு தான் வந்தது. மாநில கொள்கை பரப்பு அணி தலைவர் நான். பிறகும் கூட நான் ஒரு கட்சியில இணைந்து விட்டோம். ஐயா தூய தமிழர், மண்ணின் மைந்தர், ஒரு தமிழர் ஆட்சி வர வேண்டும் என்கின்ற இலக்கோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அதிலேயும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆட்சி பொறுப்பு கிடைக்குமேயானால், தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி பொறுப்பை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழங்கினால், அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே முதலமைச்சர் பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒருவர் மண்ணின் மைந்தர், பட்டியல் பிரிவு தமிழனாக இருக்கும் என்று அன்றைக்கல்ல, அண்மையில கூட 6 மாதங்களுக்கு முன்பு கூட விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னபோது எந்த கட்சியும் கண்டுகொள்ளவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களும் அவருடைய அருந்தவ புதல்வர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த இருவரும் மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே சொன்னார்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் வழங்கினால், நாங்கள் ஒடுக்கப்பட்ட பிரிவு தமிழரை, பட்டியல் பிரிவு தமிழரை முதலமைச்சராக ஆக்குகிறோம். சும்மா இயல்பாக, அதாவது சர்வ சாதாரணமாக சொல்லிவிட்டு போனவர்கள்
தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் அவர்தம் அருந்தவ புதல்வர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். வேற யாராவது சொல்லியிருக்காங்களா? இவர்கள் இருவரும் இப்படி சொன்னதே பல பேருக்கு தாங்க முடியவில்லை. என் தம்பி தொல் திருமாவளவன் என்னைக்குதான் அதை உணர போகிறார் என்று எனக்கே தெரியவில்லை. சாதியை கடந்து மதத்தை கடந்து எல்லாவற்றையும் துறந்து நாம் தமிழர்கள் நாங்கள் என்று சொல்லுகிற என் தம்பி செந்தமிழர் சீமான் கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிமுறைகளில் பொதுச் செயலாளராக ஒரு பட்டியல் பிரிவு தமிழர் தான் இருக்க வேண்டும் என்று விதிமுறை வகுக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமையை பேசுகிறார். ஆனா நாம் தமிழர் கட்சியில முகவரியே இல்லாத ஒருவர் இப்போ பொதுச் செயலாளர். யாருன்னு பல பேருக்கு தெரியாது. தமிழ்நாட்டின் குடிமகனாக கூட அவர் இல்லை. அவர் அயல்நாட்டு குடிமகனாக இருக்கிறார். எனக்கு நெருங்கிய நண்பர் தான். பெயரை சொல்ல விரும்பவில்லை. என் மீது மிகுந்த அன்பு உள்ளவர் தான். எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடியவர் தான். ஆனா அவர் யாருக்கு தெரியும்? அவரு நிதி வேணா நிறைய கொடுப்பாரு. ஆனா எங்கேயாவது களமாடி இருக்காரா? களமாடவில்லை. ஆனாலும் செந்தமிழன் சீமான் பெருமையோடு சொல்வார், பாட்டாளி மக்கள் கட்சியின் விதிமுறைப்படி பட்டியல் பிரிவு தமிழர் தான் பொதுச் செயலாளர், சமயவெளி சிறுபான்மையினர் தான் பொருளாளர். நம்முடைய மன்சூர் தான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பொருளாளராக இருக்கிறாரு. முரளி சங்கர் என்கின்ற ஒரு பட்டியல் பிரிவு தம்பி தான் இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த கட்சியிலே பயணித்தேன். மறைந்த நடிகர் விஜயகாந்த் தொடங்கிய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைத்தது. தமிழின போராளி மருத்துவர் ஐயா முன்வைத்தார், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்வைத்தார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் 2014 புறம் தள்ளிவிட்டு நடிகர் விஜயகாந்த் வீடு தேடி போய் நம்முடைய அன்புமணி ஐயா சந்தித்தார். விடுதியில அவர் தங்கியிருந்த அறைக்கு இவர் போனார். உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம், அது பில்கேட்ஸ் முதல் ஐநா மன்ற பொதுச் செயலாளர் கோபி அண்ணன் வரை நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அலுவலகம் நோக்கி வந்து இவரை சந்தித்த வரலாறு இருக்கும்போது, இவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விஜயகாந்த் அறைக்கு போய் அவருக்கு பட்டாடை அணிவித்தது எனக்கு ஏற்கவே முடியல. அந்த நேரத்தில் பலர் என்னிடம் வந்து விலை பேசினார்கள். 2011 நான் அதிமுக கூட்டணி நீடிக்க வேண்டும், திமுக கூட்டணி கூடாது என்று சொன்னதை உளவுத்துறை மூலம் தெரிந்து கொண்டு ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். அம்மையார் ஜெயலலிதாவே என்னை கூட்டணிக்குள் போட்டி பாமக என்று வரட்டும், 5 சட்டமன்ற தொகுதியில் கேட்கட்டும், 2 சட்டமன்ற தொகுதி உறுதி, அவர் சட்டமன்றத்துக்கு வர வேண்டும் என்று என்னை தைலாபுரம் தோட்டத்திலே வந்து அணுகி பேசியவர்கள் முகத்திலே கரியை பூசி அனுப்பின 21 தமிழர்கள், வன்னியகுல தமிழர்களுடைய கல்லறையை கட்டப்பட்ட கட்சி பாமக. வியனரசு யார் என்று தமிழின போராளி மருத்துவர் ஐயா சொல்லித்தான் இந்த உலகத்துக்கு தெரியும். 7 ஆண்டு காலமாக இந்த தைலாபுரம் தோட்டத்தை உப்பை உண்டு கொண்டு இருக்கிறவன் ஒருபோதும் துரோக செயலை செய்ய மாட்டேன், கிளம்புங்கள் என்று அனுப்பிவிட்டேன். 2014 அப்படி ஒரு முயற்சி நடந்தது, ஊடகத்தில் பதிவாயிருக்கு. எதற்கும் எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் விலை போகாத தமிழனாக இருப்பேன் என்பதை உறுதி செய்த பிறகு 2014 விஜயகாந்தோட பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி, மறுமலர்ச்சி திமுகவோட பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி, உடன்பாடு இல்லை. தேர்தலுக்கு முன்பு நான் விலகி இருந்தால் விலை போய் விட்டார் வியனரசு, எளிதாக சொல்லிவிட்டு போய் வருவார்கள். ஆகையினாலே பொறுமை காத்து நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே விலகின. அண்ணாச்சி வைகோ தான் தொலைபேசியில் பேசினாரு. திமுகவின் இளைஞரணி துணைத் தலைவராக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் பக்கத்தில் இருக்கிற அன்பு தம்பி ஜோயல் வழக்கறிஞர் வீட்டுக்கே 3 மகிழுந்துல வந்தாரு. ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். ஆனாலும் தாயகத்திலே குடியேற, திராவிடத்துக்குள் குடியேற இந்த பச்சை தமிழன் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்ததினாலே அன்பு தம்பி ஆற்றல் மறவர் செந்தமிழர் சீமான் ஒரு தொலைபேசியில, அண்ணா வாருங்கள், இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை, கொள்கையில் தம்பி உறுதியாக இருப்பேன், உங்கள் உயிராக இருப்பேன் என்று ஒரு அழைப்பு கொடுத்தார். ஒரு பச்சை தமிழன் ஒரு புதிய பாதையில் தமிழ் தேசிய எழுச்சியை நோக்கி பயணிக்கிறார். தமிழ் தேசிய களத்திற்கு அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைக்கிறார். அவருக்கு தோள் கொடுத்து துணை நிற்போம் என்று நாம் தமிழருக்கு போனேன். தம்பி புரட்சி புரட்சி என்கிறீர்கள், எங்கள் மாவட்டம் புரட்சிக்கு அநியாயமாக இருக்கிறது, நீங்கள் உத்தரவு தாருங்கள், புரட்சி முன்னெடுப்போம் என்று நாசகர ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக, சர்வதேச சுரண்டல் பேர்வழி அனில் அகர்வாலாவுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி புரட்சி முன்னெடுத்து வென்றது. மக்கள் புரட்சியாக வெடித்தது. 13 தமிழர்களை பலி கொடுத்தோம். அனில் அகர்வாலாவை ஓட ஓட விரட்டி அடித்தோம். ஆனா அதற்கு உரிமை கோர முடியவில்லை. அந்த களத்திலே நின்றதற்காக
சாகாமல் சிறைக்கு சென்ற என்னை வழக்குரைஞர்களால் சூழப்பட்ட நாம் தமிழர் கட்சியில் ஒரு வழக்கறிஞர் பிணை போடல. என் குடும்பத்தினர் போராடி உயர்நீதிமன்றம் வரை சென்று பிணை பெற்ற பிறகு தூத்துக்குடி மாநகரத்தில் நீதிமன்றத்தில் 2 தமிழன் பிணை கொடுக்க அங்க ஆள் இல்லை. அதன் பிறகு எனக்கு கிடைத்த செய்தியை தம்பிக்கிட்ட முறையீடு செய்த என்னை கட்சி விட்டு நீக்கிட்டாரு. அருணா ஜெகதீசன் ஆணையத்துக்கு நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து 8 பக்க அறிக்கை சிறைக்குள்ள இருந்து அனுப்பி இருக்கிறேன். ஆம், நாங்கள் தான் புரட்சிக்கு வித்துட்டோம். கூடாது நாசகார ஸ்டெர்லைட் ஆலை, பிரித்து அகற்றப்பட வேண்டிய ஸ்டெர்லைட் ஆலை, 13 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். ஸ்டெர்லைட் முதலாளி ஏவுதலின் பேரிலே, ஒன்றிய அரசு அதிகார வர்க்கத்தின் ஏவுதல் பேரிலே ஆணையத்துக்கு அறிக்கை போட்டேன். நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த போராட்டத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு என் தம்பி அறிக்கை போட்டார். தலைமை ஒருங்கிணைப்பாளர் போராட்டத்திற்கும் இதற்கும் தொடர்பில்லை, மக்கள் போராடினார்கள், மக்களோடு மக்களாக நாங்கள் நின்றோம் என்று அறிக்கை போட்டார். இல்லை இல்லை, நாங்கள் தான் நடத்தினோம் தொடங்கினோம் என்று நான் அறிக்கை போட்டார். முரண்பாடு கட்சி விட்டு நீக்கிட்டார். அதன் பிறகு தமிழர் தேசிய குற்றம் என்கின்ற ஒரு அமைப்பை கட்டி பார்த்தேன், இயலவில்லை. தமிழர் விடுதலை குற்றம் என்கின்ற ஒரு பெயரை சூட்டி பார்த்தேன், முடியவில்லை. பிறகு 20 தமிழர் அமைப்புகளை திருச்சியிலே ஒன்று கூட்டி தமிழ் தேச தன்னுரிமை கட்சியாக செயல்படுவோம் என்று, அதற்கு மூல காரணமா இருந்த தம்பி இன்றைக்கு நம்முடைய ஆற்றல் மறவர் அன்பு தம்பி வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இன்னைக்கு இருக்கிறார். அங்கே கூட்டி முடிவெடுத்து தீர்மானம் போட்டு பதிவு செய்தோம். 24 மணி நேரத்துக்குள்ள நிலைமை மாறிவிட்டது. அந்த நிகழ்ச்சிக்கு வந்த பலர் முரண்பட்டு பிரிந்தார்கள். பிறகு தமிழ் தேச தன்னுரிமை கட்சி பெயரிலே நாங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான். கருத்துக்களை பரப்புகிற வேலை மட்டும் நான் செய்வேன். தஞ்சாவூரிலே போராடி இருக்கிறோம், சேலத்திலே போராடி இருக்கிறோம், குமரி மாவட்டத்திலே போராடி இருக்கிறோம், திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இடைவிடாமல் போராடி இருக்கிறோம். ஆட்சி மொழி சட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி தமிங்கில திணிப்பை எதிர்த்து 5 ஆண்டு காலமா இடைவிடாமல் போராடி இருக்கிறோம். பல லட்சம் அதுல செலவாயிருக்கு. 10 காசு கூட எவங்கிட்டே நான் வாங்கினது இல்லை. சொந்த எனக்கு கிடைக்கிற, என் குடும்பத்தினர் பெற்று தருகிற, உழைத்து தருகிற அந்த வருவாயில தான் நடத்தணுமே தவிர தமிழ் தேச தன்னுரிமை கட்சிக்கென்று ஒரு துண்டு சீட்டை நீட்டி எவரிடமும் 10 ரூபாய் இதுவரைக்கும் வாங்கல. காசு கடிமையான தமிழன் நான் அல்ல என்பதை உறுதி செய்து தமிழ் தேச தன்னுரிமை கட்சி 5 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டு இருக்கிறேன். முதல் பொதுச் செயலாளராக 20 ஆண்டுகளுக்கு முன்பே சிறைச்சாலையில் சந்தித்து உணர்வு பெற்று என்னோடு வந்து இணைந்த அன்பு தம்பி பொன்னியின் செல்வன் சு. சீனிவாசன் பொதுச் செயலாளராக வந்தார். பிறகு நாம் தமிழர் கட்சி மீதான நம்முடைய அறிவுரை அவரால் ஏற்க முடியவில்லை. நாம் தமிழர் கட்சிக்கு சென்று வாருங்கள் தம்பி, எப்படி என் தம்பி செந்தமிழர் சீமான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அறிவிச்செல்வமே என்ற ராஜீவ்காந்தி அனுப்பினாரோ, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேராசிரியர் கல்யாண சுந்தரத்தை அனுப்பினாரோ, அதே போல் என் தம்பி செந்தமிழர் சீமானிடம் நீங்கள் இருங்கள் என்று பொன்னியின் செல்வன் சு. சீனிவாசன் அனுப்பினேன். 35 ஆண்டு காலமாக உடன் பிறந்த தம்பியாக அடக்குமுறை ஒடுக்குமுறை சிறை சித்திரவதைகளின் போது என்னோடு வந்து இணைந்த தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த கவிஞர் அரிசி தங்கராசை அதற்கு பிறகு பொதுச் செயலாளராக போட்டு, நம்முடைய மதுரை தம்பி சுரேஷ் அவர்களை துணைத் தலைவராக போட்டு, குடந்தை சுந்தரராஜன் அவர்களை பொருளாளராக போட்டு, இப்படி நாங்க ஒரு 8 பேர் நிர்வாகிகள், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆதரவாளர்கள் தான். உறுப்பினர்கள் அதே வேண்டான்ட்டேன். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் நமக்கு உறுப்பினர்கள் தான். உறுப்பினர் அடையாள அட்டை கொடுத்து உறுப்பினர் யாரும் சேர்க்க வேண்டாம், அது தேவையும் இல்லை. சரி, நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறீர்களே, தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தீர்கள், எதற்கு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யணும்? என்னுடைய மொழிக்கும் இனத்துக்கும் நிலைத்துக்கும் நான் போராடுகிற களமாடுகிற எனக்கு எதுக்கு இந்தியாக்காரனுடைய ஒப்புதல் தேவை? இந்திய நாட்டு குடிமகனாக இருக்கிறேன், அவ்வளவுதான். நான் இந்தியன் அல்ல, நான் தமிழன். நான் திராவிடனும் அல்ல, இந்தியனும் அல்ல, நான் தமிழன், நான் தமிழன் என்கின்ற உணர்வோடு நாம் தமிழராக மக்களை அணி திரட்டுகிற அந்த வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய அன்பு மகள் அண்மையிலே சொன்னாங்க, யாரு? காளியம்மாள். நாம் தமிழர் கட்சியில் செந்தமிழர் சீமானுக்கு அடுத்து மாபெரும் தலைவராக உருவானவர் காளியம்மாள். எங்களை போல பின்தங்கிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பொருளாதாரத்தில் ஏதுமற்றவர்கள், உழைக்கும் மக்கள் நாங்கள் கட்சி தொடங்கி நடத்த முடியுமா என்று அவருக்கே உள்ள அந்த புன்சிரிப்போடு உதிர்த்த அந்த தமிழ் மொழி சொற்கள் இருக்குல்லவா, அந்த தமிழ் மொழி சொற்கள் காளியம்மாள் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களாகிய பொருளாதாரத்தில் மிக மிக பின்தங்கியுள்ள நாங்கள்
ஊடக வெளிச்சம் இல்லாத நாங்கள், தம்பி செந்தமிழர் சீமான் அடிக்கடி சொல்றாரு, நீங்க போடுவீங்களா, போட்டா உட்காந்து பேசுறேன், எழுந்தவர் கூட மறுபடியும் உட்காந்து பேசுவார் இந்த ஊடகங்கள்ல. ஊடக வெளிச்சமே இல்லை இல்லை என்று மேடையில பேசுவாங்க. ஆனால் அவருக்கு இருக்கிற ஊடக வெளிச்சம் ஏற்கனவே மக்கள் யார் பக்கம் தினத்திந்தல் எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி. அதற்கு பிறகுதான் சீமான் பல பேருக்கு தெரிந்தது. பாஞ்சாலம் குறிச்சியோ அல்லது தம்பி படமோ, எந்த படமோ, வந்த படமோ, நொந்த படமோ, அதெல்லாம் பெரிய அளவுல கொண்டு செல்லல. மக்கள் யார் பக்கம் தினத்தந்தி எதை நோக்கி, யாரை மக்களிடம் அறிமுகப்படுத்த வேண்டும், என்ன நோக்கம் அவர்களுக்கு இருந்தது, அதனுடைய அடிப்படையிலே அது ஊடக வெளிச்சம் தானே. இன்றைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற ஊடக வெளிச்சம், செந்தமிழர் சீமானுக்கு இருக்கிற ஊடக வெளிச்சம் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது. ஆனா இல்லை இல்லை என்று கோப்பாடு போடுவார்கள். ஆனா உண்மையிலே அப்படிப்பட்ட அந்த அளவுக்கான கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, எங்களுக்கு இல்லை என்று சொல்ல இயலாது. காளியம்மாளுக்கும் இருக்கு, எங்களுக்கும் இருக்கு, பல பேருக்கு இருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய ஊடக வெளிச்சம் இல்லாத எங்களை போன்றவர்கள் எப்படி கட்சி தொடங்கி நடத்த முடியும்? என்னையே நீங்க தனி கட்சி தொடங்க போறீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களேன்னு என்னுடைய அன்பு மகள் காளியம்மாள் சொன்ன அந்த கருத்தையும் ஆய்வு செய்து பிற ஒரு தம்பி சொன்னாரு, அவர் ஒரு ஆளே கிடையாது. அப்ப ஆளே கிடையாதுன்னு உனக்கு எப்படி என்னை தெரியும்? நான் ஒரு ஆள் என்று நீ அறிந்தது எப்போது, எப்படி அறிந்தீங்க? உடனே செந்தமிழன் சீமான் இல்லையானா வேணரசு ஒருவருக்கும் தெரியும். செந்தமிழன் சீமான் பறக்கிறதுக்கு முன்னாலே நான் வந்துட்டேன்ப்பா அரசியலுக்கு, அப்படி சொல்ல முடியும். ஆனா சொல்லல. செந்தமிழர் சீமான் திரை உலகத்தில் அறிமுகம் இல்லாத காலகட்டத்திலே அரசியல் உலகத்தில் இருந்தவனா. தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்திலே பின்தளமாக தமிழகத்தில் தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கிறார், விடுதலை புலிகள் ஆதரிக்கிறார் என்பதற்காக தேச பாதுகாப்பு சட்டத்தில் முதலில் கைது செய்யப்பட்ட தமிழன் தமிழ்நாட்டிலே நான் தான். கப்பலோட்டி தமிழன் நம்முடைய பாட்டை வஉசி மீது வெள்ளைக்காரன் போட்டார். 124A 153B தேச துரோகம். அந்த வழக்கை சந்திச்சவனா சீமான் யாருன்னு யாருக்கும் தெரியாது. அன்றைக்கே எனக்கு வெளிச்சம் வந்து விட்டது. ஊடகத்தில் தலைப்புச் செய்திலும் போட்டாங்க. தமிழர் தேசிய இயக்க மாவட்ட செயலாளர் வியனரசு, மாவட்ட தலைவர் அயனாபுரம் முருகேசன், நெடுமாறன் உதவியாளர் மூர்த்தி ஆவரும் தேசிய பாதுகாப்பு சட்ட கைது, ஓராண்டு சிறை வைப்பு. 90ல உங்களுக்கு உண்டு அந்த வரலாறு. அப்படிப்பட்ட நிலையில அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அரசியல் அனாதை. அவரெல்லாம் ஒரு ஆளா என்கின்ற அந்த ஒற்றை சொல், அவர் ஒரு அரசியல் அனாதை என்கின்ற அந்த ஒற்றை சொல் சிந்திக்க வச்சது இந்த எளிய தமிழனை. அதற்கடுத்து என்னுடைய அன்பு மகள் காளியம்மா, நீங்களோ ஏழை தமிழர், நடைமேடை தமிழர், அடுத்த வேளை தேநீருக்கு காசு இல்லாத தமிழர், நம்மளாம் அரசியல் கட்சி நடத்த முடியுமா என்று என்னை வெளிப்படை செய்தது காளியம்மாள் அண்மை. அந்த வகையிலே தான் சிந்தித்து எனக்கு உற்ற துணையாக இருந்த, உறுதுணையாக இருந்த என்னுடைய கட்சியின் பொதுச் செயலாளர் கவிஞர் தங்கராசு அவர்களையும், அன்பு தம்பி சுரேஷ் அவர்களையும், குடந்தை சுந்தரராஜன் அவர்களையும், எனக்கு அருகிலே இருக்கக்கூடிய என்னுடைய உறவு பெரியவர் செல்லத்துறை அவர்களையும், மற்ற எல்லா தோழர்களையும் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேரிடம் தொலைபேசியிலே கலந்து பேசி ஒரு முடிவெடுத்து, நாம் ஒரு கட்சியில் வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபட வேண்டும், பேசுபொருளாக இருக்கக்கூடிய கட்சியில் ஈடுபட வேண்டும், மக்களுக்கு நன்கு அறிமுகமான கட்சியில் ஈடுபட வேண்டும், மக்களுக்காக பாடுபடுகிற கட்சியில் ஈடுபட வேண்டும், அரசியல் களமாட வேண்டும். ஒரு நல்ல தலைமையின் கீழ், குறிப்பாக பச்சை தமிழர் கட்சி, மண்ணின் மைந்தர் கட்சி இல்லாத இந்திய தேசிய கட்சியோ பொல்லாத திராவிட தேசிய கட்சியிலோ நாம் பயணிக்க முடியாது. அது 1000 வரவுகளை நமக்கு தந்தாலும் அவைகளை உதறி தள்ளிவிட்டு ஒரு தமிழன் தலைமையிலே தான், மண்ணின் மைந்தர் தலைமையிலே தான், பாட்டாளி மக்களுக்காக உழைக்கின்ற, பாட்டாளி வர்க்க சிந்தனையோடு செயல்படுகின்ற, தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கிய, தமிழர்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு கட்சிகளெல்லாம் சேர வேண்டும் என்று வாழ்க்கையிலே முதலில் ஒரு கட்சியிலிருந்து விலகி அதே கட்சியில் சேரக்கூடிய ஒரு முடிவை, நல்ல முடிவை, வண்ணத்தை மட்டும் மாற்றிக்கொண்டு தமிழ் தேசிய எண்ணத்தை என்றும் மாற்றாமல் 4 முறை சந்தித்து பேசிவிட்டார். இந்த தந்தை மகன் பிளவுக்கு பிறகு தமிழின போராளி மருத்துரையா அவர்களுடைய அழைப்பை ஏற்று, அதை கூட ஊடகத்திலே சொன்னார்கள், வியனரசு ராமதாஸ் ரகசியமெல்லாம் ஒன்று இல்லை, செய்தித்தாளில் வந்தது வெளிப்படை. இன்னும் சொல்ல வேண்டுமானால் 2022ஆம் ஆண்டு தமிழை தேடி என்கின்ற ஒரு பயணத்தை செந்தமிழர் சீமான் கூட அதை வரவேற்று பாராட்டி இருக்கிறார், போற்றி இருக்கிறார். அந்த தமிழை தேடி என்று சென்னையிலிருந்து மதுரை வரைக்கும்
நம்முடைய தமிழின போராளி மருத்துவரையை வந்தபோது அவரை தேடி நான் தைலாபுரம் தோட்டத்துக்கே போனேன். அங்கே போய் சொன்னேன், ஐயா நீங்கள் தமிழை தேடி பயணம் மேற்கொண்டீர்கள், உங்களை தேடி நான் உங்க தம்பி வந்துட்டேன்னு. அப்படியே ஆற தழிவு நின்றார், அன்பு காட்டினார். கட்சியிலிருந்து போனாரே, கட்சி கடுமையா விமர்சனம் செய்தாரே என்ற பார்வையெல்லாம் பெருந்தன்மை வாய்ந்த தமிழின போராளி மருத்துவர் ஐயாவுக்கு இல்லை. வாங்க வியனரசு என்று ஆற தழிவு கொண்டார். இப்பொழுது சிக்கல் பெருகி பேசுபொருளா இருக்கிற இந்த சூழலில் வியனரசு நீங்கள் எல்லாம் என் பக்கத்திலே வந்து எனக்கு மீண்டும் தோள் கொடுத்து துணை நிற்க வேண்டும், ஐயாவோடு வாங்க என்று மிகுந்த அன்பு உணர்வோடு, அதையும் தாண்டிய உரிமை உணர்வோடு நாங்கள் ஏற்கனவே ஊரதாய் மக்களவை தான் வெளிப்படுத்தினார். தென் மாவட்டங்களிலே பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே ஒரு மாபெரும் மக்கள் கூட்டத்தின் தலைவர், வடக்கே வன்னியர் தெற்கே தேவேந்தர், நாங்கள் ஓருவாய் மக்கள் என்று உலகறிய பிரகடனப்படுத்திய ஒரே தலைவர் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா தான். வேறு வழி இல்லை. நாங்கள் இன்றைக்கு உடனே சொல்லலாம், தந்தைக்கும் மகனுக்கும் பிளவு, அது இடைக்காலமானது, நிலையானது இல்லை, நாளை அவர்கள் சேர்ந்து விடுவார்கள், அப்படியானால் உங்கள் நிலை என்ன என்கின்ற வினாவெல்லாம் வந்தது. என்ன நிலை? தந்தை மகனும் சேர்ந்தது மகிழ்ச்சி, நன்றி வணக்கம். ஐயா செல்வாக்கு உள்ளவரே ஐயா பக்கத்தில் இருப்போம். அன்புமணி ஐயா அவர்கள் வந்து ஐயாவோடு சேர்ந்த பிறகு நாங்கள் ஓரங்கட்டப்பட்டால் அதை பற்றி கவலை இல்லை. ஏதோ ஒரு ஓரத்திலிருந்து தமிழ் தொண்டு ஆற்றி விட்டு போகிறோம், அவ்வளவுதானே. எனவே அப்படிப்பட்ட அந்த கலந்துரையாடல் கருத்துக்களை எல்லாம் பரிமாறி இறுதியாக ஒரு முடிவெடுத்து மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்து களப்பணியாற்றி பயணிப்போம் என்கின்ற முடிவை எடுத்திருக்கிறோம். எங்கள் முடிவை நல்லதோ கெட்டதோ ஏழை தமிழர்களுக்கு, பாட்டாளி தமிழர்களுக்கு வேறு வழி இல்லை. அதே நேரத்தில் இந்த ஏழை தமிழர்களை, பாட்டாளி தமிழர்களை அன்பு கொண்டு உரிமை உணர்வோடு அரவணைத்து வழி நடத்துகிற வாய்ப்பை பெற்றவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா. வேற யாருக்கும் அந்த வாய்ப்பில்லை. அப்படியே வாய்ப்பு இருந்தால் நாம் அவர்களோடு இணைந்து விட முடியாது. இதற்கிடையே இரண்டு கட்சிகள் மிகுந்த அன்பு உணர்வோடு நேற்று கூட என்னிடத்திலே ஒரு மாபெரும் தலைவர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, எஞ்சிய காலத்தை எங்களோடு வாருங்கள், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை நாங்கள் ஏற்படுத்தி தருகிறோம் என்று வாக்குறுதி அளித்து அழைத்தார். என்னுடைய பெரும் மதிப்புக்குரிய தலைவர் தான், சமுதாய களத்திலே நின்றவர் தான். அதே போல எனக்கு தமிழ்நாட்டு அரசியலில் 3 தம்பிமார்கள். அவர்கள் எதிராக இருந்தாலும் சரி, புதிராக இருந்தாலும் சரி, ஆதரவாக இருந்தாலும் சரி, அல்லது எதிர்நிலைப்பாடு எடுத்தாலும் சரி, ஆனால் 3 பேருமே என் மீது அன்பு காட்டுவதில் எள்ளளவும் எப்போதும் பின்வாங்க மாட்டார்கள். அதில் முதலில் இடத்தில் இருப்பவர் செந்தமிழர் சீமான் அன்பு தம்பி. இரண்டாவது நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் என்னுடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவர் தி வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினர். மூன்றாவது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அன்பு தம்பி ஆற்றல் மறவர். அவரும் ஆற்றல், ஒரு வகையில ஆற்றல் மறவர் தான். தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர். இந்த 3 பேரும் எனக்கு நான் அன்போடு, உரிமையோடு, பெருமையோடு தம்பிகள் என்று அழைப்பேன். அப்படிப்பட்ட தம்பிகளில் ஒருவர் அன்பு தம்பி வேல்முருகன் கூட, அண்ணா நீங்கள் வாருங்கள், நீங்கள் சென்னையிலே தங்கி அரசியல் பணியாற்றக்கூடிய எல்லா வகையான வசதிகளையும் வாய்ப்புகளை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறேன் என்று சொன்னார். கொஞ்சம் இணக்கமாகத்தான் இருந்தேன், மறுக்கவில்லை. தம்பியோடு நெருக்கமான உறவிலே தான் இருந்தேன். அவருடைய களப்பணிகளை முழுமையும் ஆதரித்து நம்ம பேசியிருக்கிறோம், காணொலி போட்டிருக்கிறோம். ஆனாலும் வியனரசு யார் என்று வெகுமக்கள் அரசியலிலே இயக்கத்தில் ஐயா பல நெடுமாறன், நாங்கள் தானாக இயங்கி வளர்ந்து ஆளாகி வந்தாலும் தமிழ் தேசிய களத்திலே ஐயா பல நெடுமாறன் அறிமுகப்படுத்தினார். தமிழ் தளத்திலே அதற்கு முன்பே பாவலேறு ஐயா பெருஞ்சித்திரனார் தமிழ்நாடு முழுவதும் வியனர், எனக்கு பெயர் வைத்தவரே பெருஞ்சித்திரனார் ஐயா தானே. என்னுடைய பெயரை மாற்றி அனைத்து பதிவேடுகளிலையும் இன்றைக்கு வியனரசு என்று இருக்கிறது என்றால் அது பாவலேறு ஐயா பெருஞ்சித்திரனார் சூட்டிய பெயர் 1980 20 அகவையில். அந்த பெருஞ்சித்திரனார் தமிழ் உலகத்தில் அறிமுகம் செய்தார். தமிழ் தேசிய அரசியல் களத்தில் ஐயா பல நெடுமாறன் அறிமுகம் செய்தார். வெகுமக்கள் அரசியலில், வாக்கு வங்கி அரசியலில் என்னை மக்களிடம் கொண்டு சேர்த்தது தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் என்ற அடிப்படையிலே வாழ்வோ தாழ்வோ எஞ்சிய காலத்தை தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களோடு கடந்து விடுவோம் என்கின்ற
நல்லெண்ணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் மீண்டும் என்னை இணைத்து கொண்டிருக்கிறேன். என்னோடு இருப்பவர்களையும் அந்த கட்சியிலே இணைத்திருக்கிறேன். இன்னும் பல பேர் என்னோடு தொடர்பு கொண்டு நாங்களும் வருகிறோம் என்று இருக்கிறார்கள். வருங்காலத்தில் அனைவரும் அந்த கட்சியில் என்னை நாடி வரக்கூடிய எல்லோரையும் பாட்டாளி மக்கள் இணைத்து அரசியல் களப்பணியாற்றக்கூடிய அந்த புதிய சூழலை மீண்டும் உருவாக்கி இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் ஆதரவு தர வேண்டும், அன்பு காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான உரிமையுடன் கூடிய வேண்டுகோளாகும். மாறாக ஆதரிக்க இயலாது, அன்பு காட்ட மாட்டோம், தரைக்குறவான பதிவுகளைத்தான் போடுவோம் என்றால் அதையும் நாங்கள் தமிழர்கள் தாரே, போற்றினாலும் தமிழர்கள், தூற்றினாலும் தமிழர்கள். பேராசிரியர் மணி அவர்கள் சொன்னது போல விழுந்தாலும் தமிழ், எழுந்தாலும் தமிழ் என்ற அடிப்படையிலே இந்த தமிழ் தேசிய களத்திலே தொடர்ந்து என் இறுதி மூச்சு வரை பயணிக்க உறுதியேற்றுக் கொண்டு எக்காலத்திலும் இந்தியர்களுக்கோ திராவிடர்களுக்கோ ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என்கின்ற உறுதிமொழியை கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியில் என்னுடைய தமிழ் தேசிய களப்பணி தொடரும் 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 என்கின்ற உண்மையான உறுதிமொழியை உலகத் தமிழர்களுக்கு வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.